இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்காவைச் சேர்ந்த மறைந்த பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு ஆவணங்கள் அமெரிக்க அரசு மற்றும் அந்நாட்டு நீதித்துறையின் உத்தரவுப்படி சில ஆண்டுகளாக வெளியிடப்படுகின்றன. இவற்றில் பல முக்கிய தலைவர்களின் பெயர் இடம்பெற்று இருப்பது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிரான புகார்களை நீதித்துறை மறைத்து வைத்திருப்பதாக அந்நாட்டின் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில்தான் அதிபர் டிரம்ப் மீது பெண் ஒருவர் சுமத்திய 5 முக்கிய குற்றச்சாட்டு தொடர்பான ஆவணங்கள் வெளியாகி கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளன. FBI ஆவணங்கள் படி அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் 1983 தனக்கு 13 வயது இருக்கும்போது தன்னை டிரம்புக்கு எப்ஸ்டீன் அறிமுகப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் டிரம்ப் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றார். அவரிடமிருந்து தப்பிக்க தற்காப்புக்காக அவரை கடித்து வைத்து விட்டேன். ஆத்திரமடைந்த டிரம்ப் என்னை சரமாரியாக அடித்தார் என்று அந்த பெண் கூறியுள்ளார். அதேபோல் டிரம்பும் எப்ஸ்டீனும் நிதி முறைகேடு குறித்து பேசியதை தான் கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீன் மற்றவர்களை மிரட்டி பணம் பறிக்க பயன்படுத்திய ரகசியங்கள் மற்றும் புகைப்படங்கள் குறித்து டிரம்ப் நன்கு அறிவார் என்றும் அந்த பெண் குற்றம் சுமத்தியிருக்கிறார். அடுத்ததாக தெற்கு கரோலினாவில் உள்ள ஹில்டன் ஹெட் என்ற இடத்தில் எப்ஸ்டீன் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கான ஆவணங்கள் இல்லை. எப்ஸ்டீனின் 50வது பிறந்த நாளுக்காக டிரம்ப் அனுப்பியதாக கூறப்படும் ஒரு கடிதத்தில் ஒரு பெண்ணின் நிர்வாண ஓவியம் வரையப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வழக்கம் போல் அதிபர் டிரம்ப் மறுத்துள்ளார்.